பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தன்றும் கூட உங்களோடு கூட நேரலையில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சுதந்திரம் எனப்பட்டது ஒரு நாட்டிற்குரியது என்று செலிப்ரேட் பண்ணுறோம். சிலர் சில இனத்துக்குரியது என்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் எனப்பட்டதை பரிசுத்த வேதாகமம் தான் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் 8வது அதிகாரத்துல ஒரு குருடனை இயேசுவின் இடத்துல கூட்டி கொண்டு வருகிறாங்க. அவன் பிறவியிலிருந்தே கண் பார்வையற்றவனாய் இருக்கிறான். அவனை இயேசு கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் மேல் எச்சியை உமிழ்ந்து கண்களில் பூசி, நீ இனத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த குருடன், மனிதர்களை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே ஹேபிட் தான் இருக்கும். ஒரு பக்தி உள்ள இடத்துல இருப்போம், அல்லது பெற்றோரோடு கூட இருப்போம், அநேக பாதுகாப்பான இடத்துல இருப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில தான் பக்தி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, சில தீமையான காரியங்களும் அடங்கி இருக்கும். அப்ப இயேசுவோடு கூட இருந்த மனுஷனே மனிதர்களை மரங்களை போல் பார்த்திருப்பாருன்னா, இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் எப்படி பார்த்திருப்பான்? அப்ப மரத்துக்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்தினார். ஏதேன் தோட்டத்துல மரத்துக்குள்ள இருந்து மனித இனத்திற்கு மரணம் வந்தது. அதே மரத்துக்குள்ளதான் கல்வாரி சிலுவையில இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப மரணம் அழிய வேண்டும் என்றால் ஒரு ஜீவன் உட்பிரவேசிக்க வேணும், அல்லது ஒரு ஜீவன் அழிய வேண்டும் என்றால் ஒரு மரணம் உட்பிரவேசிக்க வேணும். அப்ப சுதந்திரம் எனப்பட்டது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஏதேன் தோட்டத்துல இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல எந்த மனிதனையும் தீமையாய் பார்க்காதபடி எல்லோரையும் தன்னை போல் பார்க்கக்கூடிய ஒரு இருதயம், அதுதான் மெய்யான சுதந்திரம். அப்படி இயேசு இந்த உலகத்துல உங்களே என்னையோ முதலாவது மனிதர்களாய் வாழ்வதற்கு அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். இரண்டாவது காரியம், உங்களை என்னையும் மனுஷர்களாய் வாழ வைப்பதற்கு தன்னுடைய ஆவியும் கொடுத்தார். அப்ப கடவுளுடைய ஆவி இல்லாம ஒரு மனிதனை மனிதனாகவே பார்க்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் மனிதனாகவே பார்க்கலைன்னா அவனுக்கு எப்படி ஒரு சுதந்திரம் எனப்பட்டது இருக்கும்? அப்ப இந்த நாளிலும் கூட மதம் மாறுவதை ஒதுக்கிவிட்டு, நான் ஒரு மனிதனாய் இந்த பூமியில இறைவனால் பிறந்திருக்கிறேன், என்ன மாதிரி மனிதனாய் பிறந்திருக்கிற சில மனிதர்களை நேசிக்கவும், அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யவும் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேளுங்க. இறைவனே இந்த சுதந்திரத்தை தருவார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த சுதந்திர தினத்தன்றும் இறைவனோடு சுதந்திரமாய் வாழவும், மற்றவர்களையும் மனிதர்கள் போல பார்க்கவும் உம்முடைய ஆவியை தந்தைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.